ஓகே காய்ஸ், தட்ஸ் இட். எண்டுக்கு வந்தாச்சு, ப்ரோக்ராம் எண்டுக்கு. முடிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சிந்திக்க கூட விஷயத்த சொல்லிட்டு போலாம்னு நினைக்கிறோம். அது என்ன நீங்களும் அந்த ஸ்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது வேற, எங்க போனாலும் சுமந்துகிட்டே போக வேண்டியது இருக்கு. கப்சானந்தா, சொல்லுங்க சாமி. எங்கே என்னுடைய தங்க சிம்மாசனம்? எந்த நேரத்திலையும் போலீஸ் வரலாம் சாமி, அதனால கொஞ்ச நாளைக்கு பிளாஸ்டிக் சேர் தான். என்ன, நான் பிளாஸ்டிக் சேரில் உட்காருவதா? கொஞ்சம் பிளாஷ்பேக்க நினைச்சு பாருங்க சாமி. பிளாஷ்பேக் ஆங்கிலத்தில் எனக்கு பிடிக்காத வார்த்தை. அப்ப எந்த வார்த்தை தான் பிடிக்கும் சாமி? அந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். கொஞ்சம் அடக்கி வாசிங்க சாமி, எங்க வேணாலும் கேமரா இருக்கலாம். கேமராவா? என்னடா சொல்ற? ஹலோ, கப்சானந்தா இந்த பக்கம், அந்த பக்கம். நான் அதிமுக கட்சி தொண்டன் பேசுறேங்க. சொல்லுங்க. நான் சாமியார கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்க. எப்ப ஃப்ரீயா இருப்பாரு சொல்லுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். இப்ப கூட ஃப்ரீயா தான் இருக்காரு, வரதா வாங்க. சுவாமி, ஒரு ஆடு சிக்கிருக்கு. என்ன ஆடுறா சொல்ற? பொறுத்திருந்து பாருங்களேன், உங்களுக்கே புரியும். நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சுத்தா மனுஷத்து நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அர்ற நாக்க முக்க 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 அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. ஹலோ, காலிங் பெல் அடிக்குது, போய் யாரும் பாடுறா. யாரோ கட்சிக்காரனா சாமி, உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. வர சொல்லு. ஏன் சாமி தடுக்கிறீங்க? தம்பி, கார்ல விடணும்னா 25,000 ரூபாய் தரணும்ல. அரசியல்வாதியே பரவாயில்ல போல இருக்கு. என்னது? இல்ல சாமி, என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்ல, வேணா அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இங்கேயே செட்டில் ஆகலான்னு வந்திருக்கேன். சரி, வந்த விஷயத்தை சொல்லு. நான் நாக்கமுக கட்சியில தீவிர தொண்டன் சாமி. சரி, அதுக்கு என்ன இப்போ? கட்சியில எனக்கு மரியாதை இல்ல, சம்பாதிக்க முடியல, உங்களை மாதிரி சந்தோஷமா இருக்க முடியல. அதனாலதான் சாமி உங்ககிட்ட சேர வந்தேன். நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. ஆனா எனக்கு சிஷ்யனா இருக்க உனக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணுமே. வேணும்னா என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க சாமி. ஓகே, அரசியல்வாதிக்கும் என்ன மாதிரி சாமியாருக்கும் என்ன ஒற்றுமை? நாங்க போலீஸ் பாதுகாப்போட தப்பு பண்றோம், நீங்க தப்பு பண்ணிட்டு போலீஸ் பாதுகாப்புல இருக்கீங்க. மிகச் சரியான விடை. ஆனா நாங்க செய்யறது வெளியுலக தெரிய மாட்டேங்குது, நீங்க செய்யறது தெரியுது. அரசியல் ஒரு சாக்கடைன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா ஆன்மீகத்தை யாரும் அப்படி சொல்றது இல்ல சாமி. சபாஸ், சரியான பதில். நீ எப்படி அரசியலுக்கு வந்த? சின்ன வயசுல இருந்தே நான் சரியா படிக்க மாட்டேன், ஊரை சுத்துன்னு சுத்துவேன். எங்க அப்பா என்ன உருப்படாத போயிடுவேன்னு திட்டிகிட்டே இருப்பாரு. சரி, உருப்படாம இருக்கிறதுக்கு அரசியல் தான் சரியான வழின்னு இங்க வந்து சேர்ந்துட்ட சாமி. இப்ப என்ன எதுக்கு தேடி வந்த? அரசியல்ல பெரிய ஆளா வேணும்னா 4 பேர்கிட்ட மிதி வாங்கணும், 4 பேர் காலில் வாரி விடணும், சோ பேசி ஜனங்களை மயக்கணும். ஆனா இங்க வந்தா அப்படிலாம் இல்ல சாமி, எப்ப வேணாலும் ஜாலியா இருக்கலாம். குட்டி புட்டி பணம் எல்லாமே கிடைக்கும். நல்ல தெளிவான ஆளா தான் இருக்க. என்னுடைய சிஷ்யனை சேர்றதுக்கு உண்டான எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. உன்னை ஆசிரமத்துக்குள்ள சேர்த்துக்கிறேன். தலைவரே, எனக்கு ஒரு பேர் வைங்க தலைவரே.
பேரா? என்ன அற்புதம்! இன்று முதல் உன் பெயர் பொற்கியானதா என்று போற்றப்படுவாய். சிஷ்ய கோடிகளே, எனக்கு களைப்பாக இருக்கிறது, நான் களைப்பாற வேண்டும். அந்த அப்பா, இங்கதான் வந்த ஒன்னே சீட்டு கிடைக்குது. அரசியல்ல கிடைக்குமா?